வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். காவல்துறையினுடைய வேலை என்ன? குற்றவாளிகளை, குற்றம் செய்தவர்களை கைது செய்து அவங்களை சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி தர்றது, இதுதான் காவல்துறையினுடைய வேலை. இவ்வளோ காலம் நம்ம அப்படி தான் படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். நிஜத்தில் அப்படி இருக்கான்னு தெரியல, திரைப்படங்கள் அப்படி தான் காட்டுவாங்க. ஆனால் திமுக அரசு அமைந்தோடனே காவல்துறைக்கு ஒரு முக்கியமான பணி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, திமுக கட்சியை சார்ந்த ஏதாவது ஒரு பொறுக்கி பையன், முள்ளமாரி நாயகை ஏதாவது ஒரு செல்லவாரித்தனத்தை பண்ணால் அவனுக்கு சட்டப்படி தண்டனை கிடைத்து விடாமல் அவனை பாதுகாக்கக்கூடிய வேலையை காவல்துறைக்கு இப்போ புதிதாக ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பணி இருக்கு இல்லையா, புதிதாக கூடுதலாக ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா, இந்த பணியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த காவல்துறை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் இந்த சென்னையில் அந்த பெண்களுடைய வாகனத்தை விரட்டி 8 பொறுக்கி போயிலுங்க 2 காரில் போய் விரட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வழக்கிலையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த காவல்துறை ரொம்பவே மெனக்கெட்டு உழைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது 25ஆம் தேதி நள்ளிரவில் அந்த சம்பவம் நடக்குது. 26ஆம் தேதி மதியம் அந்த பெண்மணி போய் புகார் கொடுக்குறாங்க. வண்டி எண்களையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த வண்டி என்ன எண்கள் அப்படின்றதையும் பாலிமர் நியூஸ்லேயே போட்டானுங்க. அதாவது TN 75E6004 இது அந்த சஃபாரி காரனுடைய எண். அடுத்து TN 06BR9988 இது அந்த தார், ஓல்டு மாடல் தார் இருக்கு இல்லையா, அந்த வண்டியினுடைய எண். இந்த 2 வண்டி எண்ணையும் கொடுத்து அந்த வீடியோக்களையும் அவங்களுக்கு காமிச்சு இந்த மாதிரி எங்களை துரத்திருக்காங்க, யார் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எப்போ? 26ஆம் தேதி மதியமே கொடுத்துட்டாங்க. அப்போ 26, 27, 28 வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவே இல்லை. அப்போ 29ஆம் தேதி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான விஷயங்கள் சமூக வலைதளங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் வந்த பிறகு காவல்துறை பதறி அடித்து கொண்டு, நாங்கள் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். இந்த 8 பொறுக்கிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 தனிப்படை அமைச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன தகவல் சொல்கிறாங்களா, இந்த வண்டி எண்கள் அவங்க எழுதி கொடுத்தாங்கல்ல, இது வேற நம்பர், இது போலியான நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்வதாகவும் அதே பாலிமர் நியூஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த நம்பர் போலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாட்கள் ஆச்சா? அந்த அளவுக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் என்பது இந்த காவல்துறையிடம் இருக்கா? அல்லது இப்படி போலியான நம்பரை வண்டியில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் ஒரு SUV காரில் திமுகவுடைய கொடியை கட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுவதற்கு, இந்த பொறுக்கி பசங்க சுற்றுவதற்கு காவல்துறையே அனுமதிக்குதா? அதுவும் இரவு வேளையில் இப்படி போலி நம்பரை வைத்துக்கொண்டு கட்சி கொடியை கட்டிக்கிட்டு ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்களே, இது குறித்து பேட்ரோல்லாம் அந்த ரோந்து பணியில் இருக்கவங்கள விசாரிக்க மாட்டாங்களா? சும்மா ரோட்டில் போகிறவனெல்லாம் நிப்பாட்டி ஊது எங்க RC புக் எடு, நம்பர் எடு, எங்க ஹெல்மெட்டுங்க, அது எங்க காலில் செருப்பு எங்க, அப்படிலாம் கேட்க தெரியுதுல. இப்படி காரில் கட்சி கொடியை கட்டிட்டு போனால் என்ன சலாம் போட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருவீங்களா? போங்க சார் அப்படின்னு யார் என்னெல்லாம் விசாரிக்க கூட மாட்டீங்களா? இதை நம்ம அவ்வளோ எளிதாலாம் கடந்து போயிடக்கூடாது. 2 பெண்கள், 2-3 பெண்கள் குழந்தைகளாகவும் அந்த வாகனத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்க நள்ளிரவில் போகிறாங்க அப்படின்னா 2 காரில் போயிட்டு கட்சி கொடியை கட்டிட்டு மறைச்சு 4-8 பொறுக்கி பயிலுக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி வம்புழுப்பாங்க. ஏதோ ஒன்று என்ன நோக்கத்துக்காக மறைப்பாங்க. அப்படின்னா இதை நம்ம அவ்வளோ எளிதாக கடந்துட்டு போயிட முடியாது. உடனே அந்த பெண்கள் எதுக்கு நள்ளிரவில் அங்கே போனான்னு கேட்டால், பெண்கள் எதுக்கோ போயிட்டு போகிறாங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ பெண்கள் நைட்டில் தனியாக போனால் கையை பிடிச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி காரில் போனால் இடையில கட்சி கொடி கட்டின காரை போட்டு மறைச்சு நீங்கள் கேள்வி வைப்பீங்களா? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இந்த பொறுக்கிகளுக்கு என்ன வேலை? கட்சி கொடி கட்டிருந்தா எந்த காரையும் போய் மறிச்சு இவங்க கேள்வி வைப்பாங்களா? அவங்களும் அதான் சொல்கிறீங்களா, போலி நம்பரு, போலி காரை வைத்துக்கொண்டு கட்சி கொடியை கட்டி கொண்டு சுற்றுறாங்களே. இப்போ இவங்கெல்லாம் சுதந்திரமாக இந்த நாட்டில் சுத்த முடியுது. இந்த மாதிரி பொறுக்கிகளும் போலி வண்டி எண் வைத்திருக்கக்கூடியவங்களும் சுதந்திரமாக இந்த நாட்டில் சுத்த முடியுது. ஆனால் குடும்பத்தோடு பெண்கள் தனியாக வெளியே போக முடியல. அப்போ இது என்ன கேவலம் கட்ட ஆச்சு? வேணா முதலமைச்சரை அறிவிக்க சொல்லுங்கள் சட்டமன்றத்தில், இந்த மாதிரிங்க பெண்கள்லாம் நள்ளிரவில் வெளியே போகாதீங்க, எங்கள் கட்சி சார்ந்தவங்க நிறைய பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, எனவே வெளியே போகாதீங்கம்மா, அதுக்கு மேலே வெளியே போச்சுன்னா எங்களை குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி வேணா சட்டமன்றத்தில் அறிவிக்க சொல்லி, நாங்கள் வேணுமா எங்கள் வீட்டு பெண்களை வெளியே போகாதீங்க, இங்கே திமுக ஆட்சி நடக்குது, அதனால் யாரும் வெளியே போயிடாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு வேணுமா நாங்கள் சொல்லிடுறோம்ப்பா. இது என்ன மாதிரியான கேள்வி? பெண்கள் ஏன் அங்கே போனாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியா? எதுக்கோ ஒன்று போயிட்டு போகிறாங்கப்பா, இவங்க எதுக்கு மறிச்சாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இதையெல்லாம் அவ்வளோ எளிதாக நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. இது எவ்வளோ பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றத பாருங்க. நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கும் விதமாகவே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போலியான எண்ணெய் வைத்துக்கொண்டு ஒரு காரை திருடிட்டு கூட அந்த காரை வச்சுக்கிட்டு முன்னாடி ஆளுங்கட்சியினுடைய கொடியை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி அச்சுறுத்தலான வேலைகளை செய்கிறவங்க, அவங்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த கட்சி கொடியை கட்டிட்டு வரக்கூடிய வாகனங்களை இந்த காவல்துறை சோதிக்காதா? சுற்றறிக்கை எதுவும் இந்த திமுகவினுடைய தலைமையிலிருந்து முதலமைச்சர் இருந்தோ இல்லை துணை முதலமைச்சர் இருந்தோ ஏதோ சுற்றறிக்கை காவல்துறைக்கு போயிருக்கா? ஏன் கட்சி கொடி, திமுக கட்சி கொடி கட்டிட்டு வந்தால் அந்த காரை நீ செக் பண்ணவே கூடாது. அது ஒரிஜினல் நம்பரா, அது திருட்டு வண்டியா, நல்ல வண்டியா, அந்த வண்டியில் வரது யாரு, அந்த நம்பருக்கும் அந்த வண்டிக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா, இது எதுவுமே நீ செக் பண்ணவே கூடாது அப்படின்ற எதுவும் சுற்றறிக்கை எதுவும் வந்திருக்கா?
ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு முக்கியமான நகர்ப்பகுதியில் பெண்கள் போகக்கூடிய வாகனத்தை துணிச்சலாக நீங்கள் சொல்கிற மாதிரி போலி நம்பரை வைத்துக்கொண்டு திருட்டு காரில் கட்சிக்கொடியை கட்டி கொண்டு ஒருத்தங்கனால மறிக்க முடியுதுன்னா இது எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஓட்டை இந்த அரசு நிர்வாகத்திலும் இந்த காவல்துறையிலும் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். யார் கொடுத்த அந்த அழுத்தத்தின் பேரால் இத்தனை நாட்கள் இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்க? இப்போதும் இவர்கள் யாருன்னே தெரியாது, நாங்கள் இனிமேல் தான் தனிப்படையை அமைச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நம்பக்கூடிய அளவில் இருக்கா? இல்ல முதலமைச்சர் அப்படிலாம் எங்களுக்கு சுற்றறிக்கைலாம் கொடுக்கவே இல்லை, அவர் சொந்த கட்சிக்காரனா இருந்தால் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படி ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு உத்தரவை கொடுத்த பிறகும் கூட 3 நாட்கள் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த காவல்துறை மௌனம் காத்துக்கிட்டு இருந்துச்சு? யாரை தப்பிக்க வைப்பதற்காக இந்த காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட்டுச்சு அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. இன்று சமூக வலைதளங்களில் இந்த வீடியோக்கள் வெளியே வந்த உடனே எதிர்கட்சியினரும் பிஜேபியும் நாம் தமிழர் கட்சி போன்ற எல்லா கட்சியினரும் கண்டனங்களை தெரிவித்த பிறகு இப்போ பதறி அடித்து கொண்டு நாங்கள் தனிப்படை அமைக்கிறோம், இது போலி நம்பர், நாங்கள் வண்டியை தேடுறோம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ ஏன் 3 நாட்கள் இந்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? அப்போ இந்த 3 நாட்கள் இதில் ரொம்ப மெத்தன போக்கு காட்டிக்கொண்டு இல்லை அவங்க சுயநலமாக யாரையோ தப்பிக்க விட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா அந்த காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க போகுது? இது இன்னொரு கேள்வி. நாம் எவ்வளோ ஒரு மோசமான மட்டமான கேவலமான பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியின் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகனுடைய மாணவனுடைய வழக்கிலே இன்னும் ஒரு விடுவாளம் பறக்கல, அதிலே உண்மைத்தன்மை முழுமையாக வெளிவரல. அதுக்குள்ளாட்டி இப்படி 8 பொறுக்கியை சேர்ந்துட்டு ஒரு பெண்ணை ஒரு நகர்ப்பகுதிக்குள்ளே காரில் விரட்டக்கூடிய அளவில் இங்கே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற அளவில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நம்ம பெண் பிள்ளைகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 2 வாரங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப பந்தாவாக அனுபவிச்சார். பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை வழக்குகளை நாங்கள் ரொம்ப டைட் பண்ணியிருக்கோம், சட்டங்களை கடுமையாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பந்தாவாக அறிவிச்சார். இது வரைக்கும் ஆயுள் தண்டனையாக இருந்தால் தூக்கு தண்டனையாக மாற்றிருக்கோம், 10 வருஷமாக இருந்தால் ஆயுள் தண்டனையாக மாற்றிருக்கோம், இனி ஒரு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாய மூடல இவங்க திமுக கட்சி கொடியை கட்டிக்கிட்டு பெண்களை விரட்டி அச்சுறுத்தும் விதமாக செயல்பட்டுருக்காங்க. இப்படி பெண்களை காரில் விரட்டினா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கார்லையோ நேர்லையோ அல்லது சமூக வலைதளங்களில் பெண்களை பின்தொடர்ந்தால் அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 5 முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். இப்போ இந்த 8 பொறுக்கிகளுக்கும் இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க? சட்டம் என்பது பேப்பரில் கடுமையாக நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதி வச்சுக்கலாம், அது எவ்வளோ கடுமையாக நீங்கள் தூக்கு தண்டனை கூட எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் சட்டம் அதுக்கான நடைமுறைகள் இங்கே எப்படி இருக்குது? இங்கே ஆளுக்கு ஒரு மாதிரி தானே நடைமுறை இருக்குது. இப்போ அந்த திமுக கட்சி கொடி கட்டாத காரு, வேற ஒரு காரு, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆட்கள் இல்லை ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பசங்க, கட்சி தொடர்பு இல்லாத நபர்கள் இந்த மாதிரி பெண்களை விரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா எவ்வளோ விரைவாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் இன்று நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க ஆளுங்கட்சி. இங்கே சட்டம் என்பது ஆளுங்கட்சிக்காரனுக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு மாதிரியும் சாமானிய மக்களுக்கு ஒரு மாதிரியும் தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சட்டத்தை கடுமையாக எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஊரை ஏமாற்றக்கூடிய வேலைகள். இங்கே அந்த நடைமுறைகள் சரியா இருக்கா? இங்கே காவல்துறை சுதந்திரமாக அனைவரையும் விசாரிக்குதா? இங்கே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது நடைமுறையில் இருக்கா? இப்படி பல கேள்விகள் இருக்கும்போது நீங்கள் வெறுமனே சட்டத்தை நாங்கள் கடுமையாக்கிறோம் சொல்லி அறிவிப்பது என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை மறைக்கக்கூடிய வேலைகளைத்தான் இந்த திமுக அரசும் இந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நாம் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன புது கதையை இந்த காவல் அதிகாரிகள்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் போன வாகனம் என்பது அந்த வாகனத்தில் மோதிட்டாங்க, அந்த சல்லிப்பயலுடைய வாகனத்தை மோதிட்டாங்க, அதனால நியாயம் கேட்கும் விதமாக அவங்க துரத்திட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்றாங்க. இந்த பெண்கள் தரப்புல இருந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா அப்படி எந்த விதமான தகவலையும் கொடுக்கலன்னு சொல்லி இந்த பெண்கள் செய்தி ஊடகங்களில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தகவலை யார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக காவல்துறைக்கு கொடுத்தது? அவங்கள தான் யாருன்னு தெரியலன்றீங்க, கண்டுபிடிக்க முடியலன்றீங்க, தலைமறைவாக இருக்கன்றீங்க, வண்டி நம்பர் போலின்றீங்க. அப்போ இந்த தகவலை காவல்துறைக்கு சொன்னது யார்? ஏன் காவல்துறை இந்த தகவலை வெளியே சொல்லுது? யார் எழுத்துப்பூர்வமாக இந்த தகவலை காவல்துறையிட்ட சொன்னாங்க? அப்போ எழுத்துப்பூர்வமாக இல்லாத தகவலை எதுக்கு காவல்துறை கட்டுக்கதி வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கு? இப்போ என்ன நடக்குது அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலே குற்றச்சாட்டை சொல்லி இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான வேலைகளை செய்கிறாங்கன்றது நல்லா தெரியுதா? எனவே நாம் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும். இனிமேல் இந்த திமுக அரசோ இந்த காவல்துறையோ நம்ம வீட்டு பெண்களையோ நம்ம வீட்டு குழந்தைகளையோ நம்ம பசங்களையோ பாதுகாக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் துளியும் இல்லை. இனிமேல் நைட்டு வெளியே போகிறேன்னா ஏமா அந்த திமுக கட்சிக்காரங்க இருக்க இடத்துக்கு பக்கம் போகாதம்மா, இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருக்கீங்க, மோசமானவங்க அங்கிட்டு போகாதம்மா. அதே மாதிரி நீ காரில் போயிட்டு இருக்கும்போது எதுவும் திமுக கட்சி கொடி கட்டின கார் வந்துச்சுன்னா நீ வாட்டில் ஒதுங்கி ஓரமாக வந்துரு, அவங்க வாட்டில் போகிறவங்க போயிட்டு இருக்கட்டும், அப்புறம் உரசிட்டேன் கரிசிட்டேன்னு சொல்லி ஒன்றைய வண்டியை மறைச்சு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணாதம்மா. அதே மாதிரி வெளியே ஷாப்பிங் கீப்பிங் போறியா, அங்கே எதுவும் திமுக கட்சிக்காரங்க கூட்டம் எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இல்லை கட்சி கொடியை கட்டிக்கிட்டு இல்லை எவனாச்சும் பார்க்க லைட்டாக உடன்பிறப்பு மாதிரி இருக்கானா நீ அவன்கிட்ட கொஞ்சம் விலகி வந்துருமா. அதுதான், ஏன்னா நம்ம அப்படி தான் சொல்லி வளர்க்க முடியும். ஏன்னா இங்கே சட்டம் எப்படி நம்ம சாமானிய மக்களை பாதுகாக்க போகிறது கிடையாது.
சட்டம் என்பது இந்த திமுக பொறுக்கிகளுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. அப்படின்ற சூழ்நிலையில் நாம் தான் நம்ம வீட்டு குழந்தைகளை இவங்ககிட்ட இருந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பார்ப்போம் இந்த வழக்கில் என்னென்ன கேலி கூத்துகள் நடக்குது, என்னென்ன கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் வெளியே வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் இருந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கில் 1000 கதைகள் சொல்லப்பட்டுச்சோ அதே போல் இந்த வழக்கிலும் இன்னும் ஒரு 2000 3000 கதைகள் சொல்லப்படும். அதெல்லாம் நம்ம காதுகள் கேட்க வேண்டும் என்று நம்ம தலையில் எழுதியிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனவே மனசாட்சி இருக்கக்கூடிய யாராவது ஒரு காவல் அதிகாரியோ யாராவது இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நியாயத்தை பெற்றுத்தருங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை தான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறோம். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.